ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை, அதாவது இதுதான் எலமெண்ட்ஸ், ஓகேவா? இது ஒன்று எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், ஸோ இது ஒரு எலமெண்ட், ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா புதுசாக ஒரு எலமெண்ட்டை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அதாவது ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸே யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக வந்து இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் டாட், நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் டாட் இன்சர்ட், ஓகேவா? இது உள்ள வந்து 2 பேராமீட்டர்ஸ் கேட்பாங்க. என்ன பேராமீட்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் வந்து அதோட இண்டெக்ஸ் நம்பர், அதாவது அதோட பொசிஷன் என்ன, எத்தனாவது பொசிஷனில் அந்த ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணுங்கிறதுனால நான் 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அங்கே என்ன இன்சர்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு நேம் இன்சர்ட் பண்ணோம்ல, ஸோ அது கேட்குது. நான் அஸ்வின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பிளாங்கா என்ன பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டோட்டல் லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆகும் இல்லையா, பார்த்தீங்களா? ஸோ அஸ்வின் அப்படின்னு இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ நான் சப்போஸ் வந்து இது வந்து 2வது இடத்துல வச்சேன்னா, இப்போ வந்து இது எங்கே வரும்னா ஸ்பைடர் மேனுக்கு அப்புறம் வரும், பார்க்குறீங்களா? ஸோ ஸ்பைடர் மேனுக்கு அப்புறம் அஸ்வின் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ பொசிஷன் வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், ஓகேவா? இது ஒரு மெத்தட். இப்போது 2வது நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர், கரெக்டாக வந்து எல்லாமே இல்லை, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் டாட் ரிமூவ், ஓகேவா? இதுக்கு நீங்கள் இங்கே என்ன இன்சர்ட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து இண்டெக்ஸோ இல்லை எத்தனாவது எலமெண்ட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணாங்க, அந்த எலமெண்ட் வந்து என்னங்கிறத நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ சூப்பர் மேன்னா சூப்பர் மேன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மேனுங்கிறதே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு, ஓகேவா? இதுக்கு நீங்கள் வந்து இண்டெக்ஸ் நம்பர்லாம் வச்சு பண்ண முடியாது. அந்த எலமெண்ட் என்னவோ அந்த எலமெண்ட்டை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும், ஓகேவா? நீங்கள் சப்போஸ் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை டைப் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு வந்து ஏர் வரும். பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயத்தை டைப் பண்ணால் ஏர் வரும். என்ன இருக்கோ அதை டைப் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு எல்லாமே ஃபுல்லாக கிளியர் பண்ணும் அப்படின்னா நான் சும்மா வந்து கிளியர்னு போட்டாலே போதும். இதுக்கு வந்து எதுவுமே நீங்கள் உள்ளே போட வேணாம், ஜஸ்ட் ரன் பண்ணால் போதும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க, அப்புறம் கிளியர், டோட்டலாக வேணும்னா கிளியர் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸோ இதான் பேசிக்காக நடக்கும். லிஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ப்ராக்டிக்கலாக ஏதாச்சும் ஒன்று செய்யும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும்.